ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்தியாவில் 2 நாளைக்கு முன்னாடி சூப்பரான ஒரு மேட்டர் நடந்திருக்கு. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு முட்டையிலேருந்து ஒரு பறவை வந்திருக்கு. அந்த பறவையை பார்த்துக்கிறதுக்கு Z+ கேட்டகரி அளவுக்கான ஒரு செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. 50 அஃபிஷியல்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஒரு முட்டையிலேருந்து வந்த பறவையை பார்த்துக்கிறதுக்கு மட்டுமே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. அந்த பறவை இப்போ க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த பறவையை பார்த்துக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? இது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பறவையா? ஏன் இது எங்கேயுமே கிடைக்காதா? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ இந்த பறவை என்ன பறவை, இது எப்படி வளர்ந்தது, இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பறவையோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். ஓகேங்களா, இதுதான் இந்த பறவை. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிக்சரில் இருக்கிறதா அந்த பறவை. ஓகேங்களா, இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. சில பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, இப்போது குஜராத்தில் நடந்த இந்த விஷயத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் ஒரு இது பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா சில பறவைகள் இருக்குது, குஜராத்லேயும் சில பறவைகள் இருக்குது. ஆனால் குஜராத்தில் இருக்க பறவைகளுக்கு நேச்சராக அங்கே இருக்க லோக்கலான அந்த மேல் பறவையே கிடையாது. இருக்கிறது எல்லாமே ஃபீமேல் பேர்ட்ஸாக தான் இருக்குது. ஆனால் பறவைகளுக்கு நேச்சுரலாகவே ஒரு மெத்தட் இருக்குது. அது பறவைகள் மோஸ்ட்லி எல்லா பறவைகளும் மேல் இல்லாமல், ஆண் பறவை இல்லாமல் ஃபீமேல் ஆகலாம் முட்டை வைக்க முடியும். ஆனால் அந்த முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு பொரிக்காது. இது வந்து நேச்சர். ஓகேங்களா, ஒரு மேல் தேவைங்கிறது கிடையாது. ஆனால் அது வந்து குஞ்சு பொரிக்காது. இது வந்து இயற்கையாக நடந்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, குஜராத்தில் அந்த முட்டை வச்சிருக்கு ஃபீமேல் மட்டும். ஆனால் இங்கே இருக்க ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜஸ்தானில் சில பறவைகள் இதே மாதிரி இந்த இனத்தை சேர்ந்த பறவைகளுக்கு அங்கே ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது. அதுங்க சேர்ந்து வச்ச முட்டையை எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து ஒரு முட்டை வச்சுருக்கு. இந்த முட்டையை இங்கேருந்து ரோடு வழியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மொத்தம் 19 மணி நேரம். ஓகேங்களா, 19 hours ஹால்டேக் இல்லாமல் அங்கேருந்து மோர் தென் 800 கிலோமீட்டர்ஸ் வழியாக கொண்டு போயிட்டு அங்கே இருக்க ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டியான அந்த எக்கை எடுத்துகிட்டு, குஜராத்தில் இருக்க அந்த முட்டையை எடுத்துகிட்டு, இந்த நல்ல முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒரு ஃபீமேல் கிட்ட வைக்கிறாங்க. ஏன்னா நேச்சராக அங்கே வந்து ப்ரீட் ஆகணுன்ற ஒரு காரணத்துக்காக. ஓகேங்களா, இது நடக்கிறதுக்கு 50 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து முட்டையிலேருந்து பறவையும் வந்துருச்சு, நேச்சராகவே வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டர் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமாக நடந்ததே கிடையாது. ஒரு முட்டையிலேருந்து கூட எந்த ஒரு பறவையுமே வந்தது கிடையாது. இது வந்து வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா 150 பறவைகள் மட்டும்தான் எண்ணிக்கையில் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, ஸோ எங்கேயுமே இல்லைனா நம்ம அதை பார்த்துட்டு தான் ஆகணும். ஸோ அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து 10 வருஷமாக இல்லாத ஒரு பறவையை இப்போ புதுசாக உருவாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு முட்டையை 19 மணி நேரம் ட்ராவல்லே கொண்டு போயிருக்காங்க. மொத்தம் 800 கிலோமீட்டர் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல். அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேண்ட் ஹெல்டு இன்குபேட்டரை யூஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது 50 பேர் என்ன பண்ணுறாங்க, 50 பேர் அதை பார்த்துக்கிறதுக்கு எதனால்னா அங்கே இருக்க லோக்கல்ஸை ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஏரியாவில் நேச்சராக இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சுன்னா அந்த பறவையால் ஏற்றுக்க முடியாது, தன்னுடைய முட்டையாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பறவைக்கு தெரியாதுல்ல இந்த பின்னாடி இந்த மேட்டர்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃபீமேலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லோக்கலில் இருக்க வில்லேஜ் பீப்புள் யாருமே அங்கே வந்து அந்த ஏரியாவை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்க அந்த நாய்கள்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு டாகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டு, கவு, எந்த கேட்டில்ஸுமே வந்து அந்த ஏரியாவை ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பறவையை பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறைய வாட்ச் டவர்ஸும் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வாட்ச் டவர்ஸ் மேக் பண்ணி சிசிடிவி கேமராலாம் வச்சு எந்த ஒரு அங்கே இருக்க விலங்குகள் எதுவுமே, ஏன்னா அது வந்து ஒரு வைல்டு போர்டு, அது எந்த விலங்குகளுமே அதை அட்டாக் பண்ணாத அளவுக்கு ஒரு ப்ராப்பரான செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டு, ஒரு Z+ கேட்டகரி செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டு அந்த பறவையை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட் மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜம்ப் ஸ்டார்ட் மெத்தட். இந்த மெத்தட் வழியாக வந்து ஒரு முட்டையை உருவாக்கம் பண்ணாங்க, ஒரு பறவையை உருவாக்கம் பண்ணாங்க அப்படின்னா இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு இன்னும் வந்து ஒரு பெட்டரான வேயாக இருக்கும். இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 150 கிராம் ஒரு பறவை தான் அது. ஆனால் அதுக்கு 50 பேர் செக்யூரிட்டி இருந்து அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணுற அளவுக்கு ஒரு சிஸ்டம் வந்து நம்மளுடைய இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 பேர் இதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா, 50 பேருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அவங்க எவ்வளோ செலவு பண்ணணும், அது எவ்வளோ நாள் பார்த்துக்கணும்,
நாளைக்கே அந்த பறவை வந்து ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் இது பண்ணியிருக்காங்கன்றதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் நடந்த மேட்டர். இந்த மேட்டர் உங்களுக்கு புதுசாக இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.